நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவல் சேனல். நம்ம அசோக் செல்வன் நடிப்பில் சாந்தனு, பாக்கியராஜன், கீர்த்தி பாண்டியன் உங்களுடைய நடிப்பில் உருவான கோவிந்தவாசன் இசையில் மற்றும் பாரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில் ஜெயக்குமாரோடைய திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே இதில் உருவான ஒரு படம் தான், நச்சுன்னு ஒரு படம் தான் ப்ளூ ஸ்டார். இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் அப்படி என்ன ஸ்டோரிஸ், என்னென்ன விறுவிறுப்பான கதைகளாக இருக்குன்றத முழுமையான வீடியோ தான், நச்சுன்னு ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 90s நடக்கிற ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி சம்மந்தமானது. வழக்கம் போல் பாரஞ்சித்து ப்ரொடியூசன் பண்ணுற படம்னாலே ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாகவும் ஒரு ஜாதி ரிலேட்டடாக ஒரு தீண்டாமையை சம்மந்தமான ஒரு படமாக இருக்கும். அந்த வருஷத்தில் இந்த படமும் ஸ்க்ரீன் பிளே ஜெயக்குமார் இன்னொரு அசோக் செல்வன் அவருடைய நடிப்புனாலே ஒரு மாறுபட்ட கதாபாத்திரமாக இருக்கும். ரெண்டாவது பாரஞ்சித்தோட ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்கனால இந்த படத்துக்கு ஹைப் ஆயிடுச்சு. இந்த படத்தில் சாந்தனுவும் நம்ம அசோக் செல்வனும் எதிரெதிர் டீமாக விளையாண்டுக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 2 பேருமே சேர்ந்து ஒரே ஒரு டோர்னமெண்ட்டுக்காக 2 பேருமே சாதி மதம் வேறுபாடு இல்லாமல் 2 பேரும் ஒரே நம்ம சேர்ந்து அவங்கள எடுத்து ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு ஒன்லி ஸ்டோரி சூப்பராக கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் விறுவிறுப்பான காட்சிகள்லாம் போது 2 டீம் அடிச்சுக்கிறாங்க. ஒரு சில மேட்ச்சில் பக்ஸின்ற ஒரு கேரக்டர், அவர் இமானுவேல்ன்ற ஒரு கேரக்டர் காலை வெட்டி போகிறாங்க. அதுலேருந்து உங்கள் 2 டீமுக்குமே கிளாஷ் மேட்ச் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கிரவுண்டில் யார் கல் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரவுண்டில் விளையாடுறதுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் மேட்ச் கதைகள் போய்கிட்டே இருக்குது. இது மத்தியில் ஹீரோவுக்கு ஒரு பக்கம் லவ் ஸ்டோரியும் போயிட்டுருக்கு. ஹீரோவோட ஆப்போனன்ட் டீமான சாந்தனு பாக்கனுக்கு அவர் தன்னுடைய மாமாவோட தொழிலை சந்திச்சுட்டு வராரு. இந்த விதத்தில் கதைக்களம் போயிட்டு இருக்கும் பொழுது உங்கள் 2 பேரும் ஒரு டயத்தில் அந்த கிரவுண்டுக்கு யார் கல் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு போட்டியை வரும் பொழுது அவங்க கிட்டத்தட்ட நான் தான் வச்சு நீ தான் வச்சு அப்படின்னு சொல்லி போகும்போது 3 பால் யார் அதிக ரன் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மேட்ச்சை வச்சு வைக்கிறாங்க. அதில் சாந்தனு டீம் தோக்குறாங்க, அதாவது ஆல்ஃபா டீம் தோக்குறாங்க, ப்ளூ ஸ்டார் டீம் ஜெயிக்கிறாங்க. இதனால் உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஈகோ கோயில் திருவிழாவில் நம்ம 2 பேருமே ஒரு கிளாஷ் மேட்ச் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டுக்குவாங்க. அந்த கிளாஷ் மேட்ச்சில் ஆல்ஃபா அணியை ஐபிசியில் வெளியாடுற கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸில் அவங்க ரெடி பண்ணி விளையாட்டு ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் அந்த டீம் மெம்பர்ஸை போய் பார்க்கும்போது இவங்க நடந்த அவமானங்களும் சரி, அவர் சாந்தனு பானு அவர் மறுபடியும் ஒரு தனக்கான அங்கீகாரம் நடக்கணுங்காக அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு கிரிக்கெட் விளையாட போகும்போது அவருக்கு நடந்த அவமானம் சரி, உங்கள் 2 பேரும் சந்தித்த அவமானத்தை வெளிப்படையாக ஒரு கோமா ரிலேட்டடாக காட்டணும்னு சொல்லி அந்த 2 பேருமே சேர்ந்து ஒரு டீமாக சேர்ந்து அந்த ஆப்போனன்ஸ் டீம், அதாவது எம்எஸ்சிஎஃப் அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிற டோர்னமெண்ட்டில் அந்த 2 டீமும் சேர்ந்து ஒரு ப்ளூ ஸ்டார்னு ஒரு டீம் ரெடி பண்ணி அந்த டீம் ஜெயிச்சா இல்லையான்றதோ ஒரு நச்சுன்னு ஒரு கதையை சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திரைக்கதை ஃபஸ்ட் ஹாப்பில் கொஞ்சம் விறுவிறுப்பாக படம்னா செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் ஸ்லோவாகும். சில செகண்ட் ஹாப்பில் எனக்கு மட்டும் நம்ம ஸ்டேட்டில் ஆடியன்ஸ் சில இடத்துல ஹீரோ அசோக் செல்வன் விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அவர் விளையாடும்போது பேக்ரவுண்டில் ஹீரோயினியோட வாய்ஸ் ஓவர் கிடைக்கும். அந்த வாய்ஸ் ஓவர் பார்க்கும்போது தான் சில பேர் நிறையா பேர் இரிட்டேட்டிங்காக ஆனாங்க. எனக்குமே இரிட்டேட்டிங் ஆச்சு. உங்களுக்கு எந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ப்ளஸ் பாயிண்ட் கோவிந்தவாசன் மியூசிக் சொல்லவே வேணாம். 90s ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கதை கொண்டு வருவாங்க. இந்த இதில் சோகப்பாடல்கள் நல்லா ஓவராகவே வாசிச்சுட்டாரு. அது ட்ராப்ஸ் எக்ஸ்ட்ராவே போயிருக்கு. சில இடத்துல கிளைமேக்ஸில் வர சாங்ஸும் சரி, அவங்க 2 பேரும் ஹீரோயினிக்கு வர ஒரு கேரக்டரும் பெருசாகவும் சொல்லாமனாலும் இருந்தாலும் அவங்களுக்குரிய கேரக்டரும் சூப்பராக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஆனந்த், கீர்த்தி பாட்டி அவங்களுடைய நடிப்பு சொல்லவே ஆகணும். சில இடத்துல பல இடத்துல தொடர் பேசிக்கிட்டு கேரக்டராகவே படத்தில் பூஸ் கபூல் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சினிமாட்டோகிராஃபி தமிழ் ஏ அழகன். இந்த சினிமாட்டோகிராஃபி சொல்லி ஆகணும். ஒரு ஃபுட்பால், அதாவது ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் கிடையாது, ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்னாலே ஒளிப்பதிவு தான் மெயின். அவருடைய கேமராங்கும் சரி, விஷுவல் காட்டுறோம். ஏன்னா கிரிக்கெட் ஒவ்வொரு பாலுக்குமே ஒவ்வொரு ஷாட் வைக்கணும். அந்த ஷாட்டுகளை நேர்த்தியாக இன்னும் படத்துக்கு பூஸ்டப் கொடுத்து சூப்பராக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடிட்டரோட செல்வா அது சொல்லப்போனால் என்ன தான் படம் ஓவராலாக எடுத்து கொடுத்தாலுமே வழக்கம் போல் எடிட்டரிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் தான் போகணும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத இவரை தான் பார்த்து வச்சு பண்ணுவார். இந்த படத்தில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு 5 ஸ்டாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.75 ரேட்டிங் தர அளவுக்கு சூப்பரான படமாக இருக்குது. ஜெயக்குமாரோடைய இயக்கத்தில் வந்திருக்கு. பாரஞ்சித்தோட ப்ரொடக்ஷனில் வந்திருக்கு. பை தி வே வந்து இந்த படம் வந்து ஓவராலாக ஃபேமிலி ஓரியன்டாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலி ஓரியன்டாக போய் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து செக்ஷுவல் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. நம்பி போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம ஆர்கேஎம் சேனலில் 5க்கு 3.75 ரிவ்யூ தருவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை விவாஸ்.